ஹலோ டிவி கடையா? ஆமாங்க. என்ன நீங்க டிவி கொடுத்தீங்க? உடனே வாங்க, எனக்கு பொண்டாட்டிக்கு ஒரே சண்டை. என்னடா நான் பஞ்சாயத்து படம் நடத்துறேன், உனக்கும் பொண்டாட்டி சண்டைக்கு நான் எதுக்கு வரணும்? நீ தானே சொன்னீங்க டிவி வாங்கி 2 வருஷத்துல எந்த பிரச்சனாலும் போன் பண்ணுங்க. அந்த வீட்டில் டிவி திட்டி இருக்க போன வாரம் போயிட்டு போகுது கழுத. மறுபடியும் ஏன் திருட போனேன்? நான் கேரண்டி கடை மரன் பண்ணிட்டேன். அப்போ போனப்ப ஏன்னா திருட தொழில் பற்றியோட ஏங்க காலை இழுத்து நடக்கிறீங்க, கால் வலிங்க. அட பாவமே, தனியா வந்தீங்க, ஒய்ஃபை கூட கூட்டு வந்திருக்கலாம். எதுக்குங்க கால் வலி மட்டும் போதும், தலைவலி வேற கூட. இப்ப நம்ம கல்லை தூக்கி மேலே எறிகிறோம். மாணவர்களே கவனிங்கள், மேலே எறிகிறோம். அது ஏன் கீழே வருகிறது? மேலே பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லாம இருக்கும். படிக்கும்போது உனக்கு தூக்கம் வந்தா என்ன செய்வ? சரி படிப்பு தான் வரல, தூக்கமாச்சு வருதுன்னு சொல்லி அசந்து தூங்குவேன் அப்படின்னு இருக்கான். நான் எப்படி சமைப்பேன் தெரியுமா? நான் சமைக்க ஆரம்பிச்சோன்னா சும்மா கம 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 கமன் வீடே தூக்குங்க. இது உண்மை சார். அவங்க நகைச்சுவைக்காக சில விஷயம் சொல்லலாம். ஆமா சார், 100க்கு 100 உண்மை. என்ன அன்னைக்கு சாம்பார் வச்சாங்க, அப்படி மணக்குது. தேங்க்யூ சார். என்னம்மா இப்படி மணக்குது அப்படின்றேன். கொஞ்சம் ஸ்ப்ரே அடிச்சேன் சார். கடவுளே, எனக்கு இம்சையான இம்சை என் மனைவிட்டு இருந்து. என் பேச்சு ஒன்ன கேட்க மாட்டேன்றா கடவுளே. உங்களுக்கு என்ன உனக்கு வரவேணும் அதை சொல்லு. வாரம் கேட்டார். இங்க இருந்து இலங்கைக்கு பாலம் அமைக்கணும். பாலமா? அது ஏகப்பட்ட கோடிக்கணக்கில் செலவாகும், மக்களோட உழைப்பு வேஸ்டா போகும். அதெல்லாம் முடியாது, வேற ஏதாச்சும் கேளு. அப்ப என் முன்னாடி என் சொல் எல்லாம் கேட்கணும். அதுக்கு உனக்கு முதல் செஞ்சு கட்டி